அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்திய அரசு மக்கள் சேவை பார்த்து அதற்காக உழைத்தவர்களுக்காய் அவர்களுடைய அந்த சேவை மனப்பான்மையை அங்கீகரிக்கும் பொருட்டு வழங்கக்கூடிய விருதுகளுக்குள்ளேயே மிக உயரிய விருதாக கருதப்படுவது பாரத் ரத்னா விருது. இந்த பாரத் ரத்னா விருது பெறுபவர்கள் இந்திய அரசாங்கத்தினாலே அவர்களுடைய நாட்டு நலனுக்கான பங்களிப்பும் உலக அமைதி முதலியவற்றிற்கான உன்னத நோக்கமும் கொண்டாடப்படும் விதமாய் வழங்கப்படுவது. பெரும்பாலும் இந்த விருதுகள் அரசியல் சார்புடையோர்களுக்குள்ளே வெகு சிலருக்கே வழங்கப்பட்டு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி தமிழக அரசியலிலே மிக முக்கிய புள்ளிகளாய் இருந்தவர்களுக்குள்ளே இந்த பாரத் ரத்னா விருது தம்முடைய காலத்திற்கு பிறகு தாம் இறந்து ஒரு சில மாதங்களிலேயே வழங்கப்பெற்ற சிறப்பிற்கு உரிய தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தமிழக திரைப்பட உலகிலே மிக பிரபலமான பெரிய அளவில் அறியப்படுபவருமான பாரத் ரத்னா புரட்சி தலைவர் என்று மக்கள் மிகவும் விரும்பி அழைக்கும் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் 1917ஆம் ஆண்டு அன்றைய ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த சிலோன் என்றழைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா நாட்டிலே கண்டி மாவட்டத்தில் நாவலபித்யா என்ற ஊரிலே பிறந்தார். இவருடைய தந்தையார் திரு கோபாலன் மேனன். அவர்கள் மேலக்கத்தென்றழைக்கப்படும் குடும்ப பாரம்பரியத்திலே வந்தவர்கள். தாயார் மருதூர் சத்யபாமா அம்மையார். இந்த அம்மையார் எம்ஜிஆரோடு சேர்த்து அவருடைய அண்ணன் மற்றும் உடன் பிறந்த சகோதரி என்று 3 குழந்தைகளாக வளர்ந்து வந்தார்கள். ஆரம்ப காலத்திலே மிகவும் ஏழ்மையான அந்த குடும்ப பின்புலத்திலிருந்து வந்ததால் சரியான உணவிற்கு கூட இல்லாத ஒரு நிலையிலே ஏழ்மையினுடைய வலியை அறிந்தவராகவே, பசியின் கொடுமையை அறிந்தவராகவே இவர் வளர்ந்து வந்திருக்கிறார். அதன் பிறகு இவருடைய குடும்பத்தார்களுடன் இவர் தாயார் எத்தனை கேட்டு பார்த்தும் அவர்கள் மூலம் கூட உதவ முடியாத ஒரு சூழல். இவர்கள் பாலக்காட்டு பகுதியை, கேரளாவினுடைய ஒரு பகுதியாய் இருக்கக்கூடிய பாலக்காட்டு பகுதியை தங்களுக்கான பூர்வீகமாக கொண்டவர்கள். ஆயினும் அதற்கும் முன்பாக, பல தலைமுறைகளுக்கு முன்பாக தமிழகத்தின் கொங்கு தேசத்திலிருந்து பாலக்காட்டிற்கு புலம்பெயர்ந்து சென்றவர்களாக வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் கூறுகிறார்கள். எப்படி பார்த்தாலும் வேலை தேடி அந்த காலத்திலே தென்னகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இலங்கையை நாடிச் சென்று அங்கே பல்வேறு பணிகளிலே ஈடுபட்ட குடும்பங்களில் ஒன்றாக திருமதி சத்யபாமா அம்மையாரினுடைய அந்த குடும்பத்தை பார்க்கலாம். அந்த ஏழ்மை சூழலிலே தாம் இருந்து தமக்கான குழந்தைகளையும் தம் குழந்தைகளுக்கும் அது பயன்தராது இருந்து விடுமோ என்று அஞ்சி மீண்டும் தாய்நாட்டிற்கு திரும்பினார். ஆயினும் உறவினர்கள் மூலமாக தாம் எதிர்பார்த்த எந்த உதவியும் கிடைக்காத நிலையிலே பிள்ளைகள் இருவரையும் எப்படியாவது பள்ளியிலே சேர்த்து விட வேண்டும் என்ற ஆசையிலே குழந்தையைச் சேர்ந்த நண்பர் ஒருவர் மூலமாக, குடும்ப நண்பர் ஒருவர் மூலமாக 2 பிள்ளைகளையும் பள்ளியில் சேர்த்தார். இதற்கிடையே இவருடைய மகள் சிறு வயதிலேயே இறந்துபட்டு போனாள். திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் வளரும் பருவத்திலேயே அவர் அனுபவித்த பசியின் கொடுமைதான் பின்னாளில் இவரை ஏழைகளுக்கான ஒரு தலைவராகவே தன்னை உருவகித்துக் கொள்வதற்கான காலமாக அமைந்திருக்க வேண்டும். ஏழ்மையினுடைய வலி தங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் கூட கிடைக்காத ஒரு சூழலிலே இவர் அரசு பொறுப்பு ஏற்றுக்கொண்ட பிறகு விளிம்பு நிலை மக்களுக்கான ஆட்சியைத்தான் வழங்க வேண்டும் என்பதிலே மிகவும் தீவிரமாக இருந்தார். இதற்கெல்லாம் காரணமாக அமைந்தது அவருடைய குழந்தை மற்றும் இளமை கால சூழல்தான். தம்முடைய பள்ளி காலத்திலேயே அப்போது பிரபலமாக இயங்கி வந்த நாடக குழுக்களிலே தன்னை இணைத்து கொண்டார். பள்ளியிலே கூட அந்த காலத்திலே நாடக கலைக்கு என்று மாணவர் மன்றங்கள் மிகவும் பிரபலமாக இருந்தது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் இன்னும் பிராந்திய மொழிகளிலும் கூட நாடகக்கலையை வளர்ப்பதற்காக வேண்டி பள்ளி கல்லூரிகளிலே ஆசிரியர்கள் துணையோடு மாணவர் மன்றங்கள் நிலவி வந்த காலம். அதிலே இணைத்து கொண்டு தம்முடைய பேச்சாற்றல், மேடையிலே தோற்றமளிக்கக்கூடிய அந்த உடல் பாவனைகள், இசை பாடக்கூடிய அந்த ஆற்றல், சண்டையிடும் காட்சிகளிலே கத்திச்சண்டை முதலியவற்றையும் தான் பயிற்று கொண்டார். அந்த பயிற்சி காலங்களிலெல்லாம் இவர் முழு மூச்சோடு இணைந்து பயிற்சி பெற்றதாலே பின்னாளில் இவருடைய திரைத்தோற்றம், படங்களிலே இவர் வந்தபோது அங்கே இருந்த திரைத்தோற்றத்திற்கு அதிகம் பயிற்சி எடுக்க வேண்டாத ஒரு சூழலிலே தன்னுள்ளே இருந்த நடிப்பு திறமையை இளம் வயதிலேயே நேர்த்தி செய்து கொண்டார்.
அதையும் தொடர்ந்து பல்வேறு நாடகங்களிலே பல நூறு மேடைகளிலே தோன்றி தம்முடைய நடிப்புத் திறன் மூலமாக பார்ப்பவர்களையெல்லாம் கவர்ந்தார். அந்த காலச்சூழலிலே பெண்கள் அதிகம் நாடக குழுக்களிலே பங்கேற்க மாட்டார்கள். அதிலே இருக்கக்கூடிய ஆண்களே பெண் வேடங்களும் இட்டு நடிப்பார்கள். அந்த விதத்தில் பல நாடகங்களிலே பெண் வேடமிட்டு நடித்தும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதைத் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று நாடக குழுக்களோடு மேடை நாடகங்களில் தோன்றிய இவர் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் தனக்கு போதியதாக இல்லாத காரணத்தினாலே மீண்டும் தமிழகத்திற்கே வந்து சேர்ந்தார். 1950களிலிருந்து தொடங்கி அரசியல் சார்ந்து இயங்கத் தொடங்கிய காலம். அப்போது தமிழகத்திலே ஆளும் காங்கிரஸ் கட்சி, அதை எதிர்த்த கட்சிகள் என்று மிகவும் விறுவிறுப்பான அரசியல் காட்சிகளெல்லாம் அரங்கேறிய காலம். அந்த காலச்சூழலிலே இவர் தன்னையும் அரசியல் சார்புடையவராகவே காட்டிக்கொண்டு அடுத்த 15-20 ஆண்டுகள் தொடர்ந்து தம்முடைய திரைப்படங்களின் மூலமாக அரசியல் கருத்துக்களை முன்வைத்தார். அப்போது அதிகம் வெளிநாடுகளிலே படம் பிடிக்கப்பட்ட திரைப்படங்கள் வரிசையிலே இவருடைய திரைப்படம் மிக முக்கிய இடத்தை பெற்றிருந்தது. அதன் மூலமாக காட்சி திரையிலே தோன்றும் அந்த இடங்களுக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கும் தூரதேசங்களுக்கும் தாங்களே சென்று வந்தது போலே மக்கள் குதூகலித்தனர். மக்களிடையே வெளிநாடுகளில் எடுக்கப்படும் படங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து இவரை முக்கிய கதாபாத்திரமாக அறிமுகப்படுத்திய அத்தனை திரைப்பட கலைஞர்களும் இவரையே வெளிநாடுகளுக்கு அழைத்துச் சென்று இவர் படங்களிலெல்லாம் ஒரு சில பாடல்களாவது அங்கே படமெடுக்கும்படியான காட்சியமைப்பை ஏற்படுத்தினார்கள். ஏழைகளுக்காக குரல் கொடுப்பது, சமுதாயத்திலே நடைபெறக்கூடிய அநீதிகளை எதிர்த்து போராடுவது, அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பது, மக்களினுடைய பிரதிநிதியாக தான் இருந்து மக்களுக்கான நன்மையை செய்து கொடுப்பது, ஏழ்மையான பின்புலத்திலிருந்து வந்து கடுமையாக உழைத்து நேர்மையாக தான் உயர்ந்தது என்பன போன்ற தலைப்புகளிலேயே இவருடைய கதாபாத்திரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அதன் மூலம் மக்களிடையே நல்ல கருத்தையும் நல்ல உணர்வையும் பரப்புவதற்கான ஒரு தளமாக திரைப்படத்துறை அப்போது உருவாகி இருந்தது. இசை மேதைகள், பாடலாசிரியர்களுக்குள்ளே பெரும் புலவர்கள், தயாரிப்பாளர்களுக்குள்ளே தாராளமாக மக்களிடையே நல்ல கருத்தை சென்றடைய செய்யும்படியான திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் என்று திரைப்படத்துறையின் மூலமாக சமுதாயத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த துவங்கியிருந்த காலம். இப்படிப்பட்ட காலச்சூழலிலே 1960களுக்கு பிறகு இவர் அதுவரையில் இயங்கி வந்த அரசியல் தளத்திலே இன்னும் விறுவிறுப்பாக செயலாற்றத் தொடங்கினார். அதன் மூலம் பல்வேறு அரசியல் மாற்றங்களும் இங்கே அரங்கேறியிருந்த சூழலில் 1977ஆம் ஆண்டு இவர் தமிழக முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிலிருந்து தொடங்கி அடுத்த 10 ஆண்டு காலம் இவருடைய மரணத்தின் வரையிலும் இவரே தமிழக முதலமைச்சராக இருந்தார் என்பது இவருடைய தனிச்சிறப்பு. அந்த 10 ஆண்டுகளிலே இவருடைய வளர்ச்சி என்பது ஒரு மக்கள் தலைவன் என்ற நிலையை கடந்து இவரை இறைவனாகவே நினைக்கும் அளவிற்கு இங்கே மக்கள் இவர் பேரிலே அன்பு கொண்டிருந்தார்கள். எப்படி காந்தியடிகளினுடைய காலத்திற்கு பிறகு உண்மையை வலியுறுத்தி அவர் மக்களிடையே, சாமானியமான மக்களிடையே ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்ந்தாரோ அதுபோலேத்தான் திரு ராமச்சந்திரன் அவர்களும் பார்க்கப்பட்டார். எம்ஜிஆர் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இவருடைய தலைமை பண்பு, இவருடைய தோற்றப் பொலிவு ஆகியவை மக்களிடையே இவரை மிகவும் நெருக்கமாக்கி காண்பித்தது. எப்போதும் அணிந்திருக்கக்கூடிய கருப்பு கண்ணாடி, தொப்பி, இறுக்கமான சட்டை, கை கடிகாரம் இவைகளெல்லாம் இவருடைய தனித்துவமான தோற்றமாக காணப்பட்டது. இதன் மூலம் கவரப்பட்ட பல தலைவர்களும் அதே தோற்றத்தை தங்களுக்கான அடையாளமாகவும் காட்டிக்கொண்டார்கள். தமிழகத்திலே அரசியல் தலைவர்களுக்குள்ளே இவரை பின்பற்றியது போலே ஏழை மக்கள் வேறு தலைவர்களை பின்பற்றினார்களா என்பதை ஆராய்ந்துத்தான் பார்க்க வேண்டும். இவர் கொண்டு வந்த மாற்றங்கள் எல்லாம் பெரும்பான்மை ஏழை எளிய மக்கள் சார்ந்ததாகவே இருந்தது. அப்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பிரபலமாக இருந்தது கை ரிக்ஷா என்ற வாகனம். அந்த ரிக்ஷா ஓட்டிகளாக இருப்பவர்கள் மழைக்காலங்களிலே நனைந்து கொண்டு வண்டி ஓட்ட வேண்டிய சூழலை பார்த்து அவர்கள் பேரில் இரக்கம் கொண்டு மழை பெய்யும் காலங்களிலே அவர்கள் அணிந்து கொள்வதற்கான அங்கியை இவர் கொண்டு வந்தார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இதுபோல் இவர் செய்த மாற்றங்களாலே பெரும்பான்மை மக்கள் இவர்வால் ஈர்க்கப்பட்டார்கள். கல்வி, உணவு வழங்குதல் ஆகியவற்றை தனக்கான அடிப்படை கொள்கையாக கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் இவரை சந்திக்க வருபவர்களுக்குள்ளே 1000 பேர்களும் இவர் இல்லத்திலே வழங்கப்படும் உணவை உண்டு முடித்த பிறகுதான் இவரை சந்திக்க முடியும் என்பது ஒரு விதியாகவே பின்பற்றப்பட்டது.
மக்களுக்குள்ளே தலைமை பண்பிற்கான சின்னம் என்பது ஏழை மக்களிடம் மிகவும் எளிமையானவராக இருப்பதுதான் என்ற அந்த கொள்கையை வாழ்நாள் கொள்கையாக கொண்டிருந்தார் இவர். 1984 பிறகு பல்வேறு உடல் உபாதைகளாலே இவருடைய உடல் நலிவுற்றது. அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பல்வேறு உயர்தர சிகிச்சை எல்லாம் பெற்று வந்து அந்த நிலையிலேயே அப்போது நடந்த தேர்தல் போட்டியிலே போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றார். அதைத் தொடர்ந்து அடுத்த 2.5 ஆண்டு காலங்கள் மருத்துவம், சட்டசபை இதற்குள்ளேயே இவருடைய தினசரி அலுவல்கள் இருந்து வந்தது. பலமுறை அமெரிக்கா சென்று தம்முடைய உடல் பரிசோதனைக்காகவும் மருந்து பெற்றும் அறுவை சிகிச்சைகள் முதலியவற்றை செய்து கொண்டு வந்த இவர் 1987 ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் நாள் விடியற்காலை வேளையிலே தம்முடைய இல்லத்திலேயே இயற்கை எய்தினார். அடுத்த 2 நாட்கள் மக்கள் வணங்குவதற்காக இவருடைய பூத உடல் ராஜாஜி அரங்கத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்போது கலந்து கொண்ட மக்களினுடைய எண்ணிக்கையும் அதிலே வந்து கலந்து கொண்ட மக்கள் தங்கள் துயரை வெளிப்படுத்திய விதத்தையும் இன்றும் கூட பழைய ஊடகக் காட்சிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இதுபோலே ஒரு தலைவருக்கு இறுதி யாத்திரை அமையவே இல்லை என்று கூறும்படியாக அமைந்திருந்தது அவருடைய இறுதி யாத்திரை. சென்னை கடற்கரையிலே அதற்கென்று தனியாகவே ஒரு நினைவிடம் ஏற்படுத்தப்பட்டு அங்கே இவருடைய பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டு அவர் பெயரிலேயே அது ஒரு சதுக்கமாக இப்போது காட்சி தருகிறது. இவர் இறந்துபட்டு போய் 3 மாதங்கள் கழித்து 1988ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இவருக்கு நடுவண் அரசாலே பாரத் ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தமிழகம் எங்கிலும் பல்வேறு பூங்காக்கள், நகராட்சி மன்ற கட்டிடங்கள், பேருந்து நிலையங்கள், ரயிலடிகளுக்கெல்லாம் இவருடைய பெயரை வைப்பதன் மூலமாக இவருடைய பெருமையும் இவர் மக்கள் நலன் குறித்து ஆற்றிய சேவைகளும் என்றும் மக்களிடையே மறவாமல் இருக்கும்படியாய் அமைந்திருக்கிறது. மிக முக்கிய ஆளுமையான டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர் குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.